திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோட சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசி பிடிக்கிறாருன்னு பாருங்க. மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார். அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளிய வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போலதான் இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை, அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்துதான் மறுபடி கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும், உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்க ஜாதகத்துல 11க்கு சனி பகவான் வரப்போகிறார். லாபஸ்தானத்துக்கு சனி வரக்கூடிய இந்த 2.5 வருஷமும் நிச்சயமாக லாபத்தை அள்ளி கொடுப்பார். ஏன்னா அவர் 9, 10 குடையவர், பாக்கியாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி 11க்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பூர்வ கர்மா உங்களுக்கு நிச்சயமா கை கொடுத்து உங்களை வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் உண்டு, தந்தை சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே பொதுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்கு இந்த 6 ராசி கட்டத்துல பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் பின்னாடி எண்டிங்ல பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ரிஷபராசிக்கு இந்த 6 ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்கள்ல உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் இருந்தால் அவர் 6ஆம் அதிபதியும் ஆகிறாரு. அதனால கொஞ்சம் இந்த ராசி கட்டத்துக்குள்ள சுக்கிரன் இருந்து விட்டால் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத உண்மை. கொஞ்சம் தெளிவில்லாம இருக்க வேண்டாம். எதை செய்தாலும் பலமுறை யோசிச்சு செய்யுங்க. உங்களுடைய பெயர், புகழ் இதுக்கெல்லாமே பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். தசாபுத்தி நல்லா இருந்தா நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த 6 ராசி கட்டங்கள்ல இருந்தால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குல தெய்வத்தினுடைய நான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தா தான் இந்த பலன். அதையும் நான் சொல்லிட்டேன் முதல்லயே. அதை நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ புதன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்குண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரம், தன வருவாய், அடிப்படையே வரக்கூடிய கல்வி இதெல்லாமே 2ஆம் இடம் தான். அப்போ இந்த புதன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே தடை பண்ணுவார். படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, மார்க் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, இதெல்லாமே கொடுப்பார். 10வது
+2 இதெல்லாமே கொஞ்சம் மார்க் வரல, அப்படிங்க எதிர்பார்த்த மார்க் வரல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்கள்ல இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்க தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்போ தாயினுடைய மருத்துவ செலவுகள், தாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, அல்லது தாய் மூலமாக வரக்கூடிய ஏதாவது சொத்துக்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே இந்த 4 ராசி கடத்துல இருந்தால் கிடைக்கும். கொஞ்சம் கவனமா தெளிவா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு. கொஞ்சம் உங்களுடைய நிம்மதியும் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த 4ஆம் இடம் தான். அப்ப அதையும் குறைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்க்காத வரன், அல்லது நீங்க என்ன மாதிரி நினைச்சு பொண்ணு வரணும், மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கு அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் குறைதலாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட்னர்கள் மூலமாக இது எல்லாமே கொஞ்சம் ஒரு இழப்புகளோ அல்லது அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவுகள் இதெல்லாமே குறிக்கக்கூடியது 12ஆம் இடம். அப்ப இது எல்லாமே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றது இந்த 6 ராசி கட்டத்துல இருந்தாலும் இதெல்லாமே குறைவதற்கு உண்டான வாய்ப்புகளும், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வேலைக்காக தொழிலுக்காக போலான் இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாமே தடை தாமதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு இரவு நேர டிரைவிங் எதா இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல பண்ணாம இருக்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்கும். திடீர் பணம் நஷ்டமாகிறது, திடீர்னு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதே போல பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாம ஒரு சூழ்நிலைகள், உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது. இருப்பினும் சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த குரு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆயிருக்காரா, இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருக்கா, அது மட்டும் இல்லாம உங்க தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய லாபங்கள், பெரிய ஆசைகள், 2ஆம் தாரத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே 11ஆம் இடத்தை குறிக்கும். அதனால இதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருசா அகலக்கால் வைக்காதீங்க, சின்னதா வைங்க, பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்க, இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 9, 10 குடையவராக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், அப்பா மூலமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. இந்த சனி இந்த 6 ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து விட்டாலும் இது எல்லாமே கிடைக்கும். தடை தாமதத்துக்கு அப்புறம் பொறுமையா கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்தது கலைத்துறை, இதுல இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறை, கலை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மக்கள் கூட்டமும், பிரம்மாண்ட வெற்றியும், புதிய வாய்ப்புகளும், புதிய அங்கீகாரங்களும் கிடைப்பதற்குண்டான, புதிய போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விவசாய பெருக்கத்தையும் நல்ல லாபத்தையும், நீங்க என்ன போடுறீங்களோ அதற்கு ஈக்குவலா அல்லது அதற்கு அதிகமாகவே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார். மாணவர்கள் படிப்பை நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்க என்ன மார்க் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்க எந்த எல்லையை கடக்க நினைக்கிறீர்களோ அந்த எல்லையை கடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம், நீங்க சின்ன இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் நம்ம மாற்றமே கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கார். இந்த 6 ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் சிக்கி இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க, அல்லது அதை சார்ந்த விஷயத்தை விட்டுருங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுட்டு, மற்றபடி உங்களுடைய இலக்குகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் நேரா வச்சு கொண்டு போங்க. வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.